வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு சிக்கன் ரெசிபி தான் செய்ய போகிறோம். குறிப்பாக குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடும். பிரியாணி, புலாவ், சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பொருத்தமான இந்த சிக்கனை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1.5 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம், 3 டேபிள் ஸ்பூன் மைதா, 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் செஸ்வான் சாஸ், இது கடையில் வாங்கினது தான், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் மேரினேட் ஆகட்டும், மூடி வச்சிடலாம். அரை மணி நேரம் மேரினேட் ஆக விட்டுருந்தோம். இப்போ இதை மறுபடியும் ஒரு தரம் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி அளவாக போட்டு எடுத்துக்கலாம். இதை பொரிக்கும்போது கண்டிப்பாக அளவான தீயில தான் பொரிச்செடுக்கணும். அதிகப்படியான தீயில பொரிக்க வேண்டாம். 1 நிமிஷம் இது வேகட்டும். 1 நிமிஷத்துக்கு பிறகு ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கும், அதை பிரித்து விடணும். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இதை திருப்பி போட்ட பிறகு மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷம் வேகட்டும். நம்ம 1/2 மணி நேரம் மேரினேட் பண்ணினதுனால இது ஒரு 5-6 நிமிஷத்துலேயே மிருதுவாக வெந்துடும். 5-6 நிமிஷம் வேக விட்டுருந்தோம். இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இதே மாதிரி நான் மீதி இருக்கிறதையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன கப்பில் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு செஸ்வான் சாஸ் ஊற்றிக்கலாம். செஸ்வான் சாஸை இனி 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் வினிகரையும் சேர்த்து இதை நல்லா கலந்துடலாம். இன்னொரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். பேனில் நம்ம ஃப்ரை பண்ண எண்ணெயிலேயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். 10 பல் பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, மீடியம் சைஸில் ஒரு குடை மிளகாயை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு 1 நிமிஷம் வதக்கி விட்டுறலாம். இந்த அளவுக்கு போதும். மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வச்சு இப்போ நம்ம கலந்து வச்சுருந்த சாஸ் எல்லாத்தையும் ஊற்றிடலாம். 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், இது இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துனா மட்டும் போதும். ஒரு 30 செகண்ட் இதை கலந்து விட்ட பிறகு இதில் நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் கரைசலை சேர்த்துடலாம். கார்ன்ஃப்ளவர் கரைசலை சேர்த்து மறுபடியும் 1 நிமிஷம் கலந்து விடணும். இப்போ நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கன் சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்த பிறகு சிக்கனில் மசாலா பிடிக்கிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா கலந்து விடணும்.
அளவான தீயிலேயே சௌகரியட்டும். 2-3 நிமிஷம் கலந்து விட்டுருக்கோம். இப்போ இதில் கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் சேர்த்துக்கலாம். கூடவே பொடியாக நறுக்கின மல்லி இலையும் சேர்த்து கலந்து விட்டு இறக்கிடலாம். அருமையான சுவையில் நம்மளோட செஸ்வான் சிக்கன் ரெடி ஆயிருச்சு. இதை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே மிருதுவாக இருக்கும். அருமையான சுவையில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கிற இந்த செஸ்வான் சிக்கனை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.